ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 4 ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஸோ தமிழகத்துடைய பழங்காலத்துடைய சிட்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்களுடைய நாலேஜ், கிராஃப்டை பற்றின, மார்க்கெட் பற்றி, மேனுஃபேக்சர், மேரிடைம் ட்ரேட், எஜுகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே படிக்க போகிறோம். காஞ்சிபுரம், அரிக்கமேடு, பூம்புகார், கொடுமணல், கரூர், உறையூர், கீழடி, மதுரை, ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன்ட் போர்ட் எல்லாமே வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரி தான், அது தேவையில்லை. லைக் ஹராப்பா, மொஹஞ்சதாரோ மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நமக்கு ஏன்ஷியன்ட் தமிழகத்துலேயும் ஃபேமஸான டவுன்ஸ் இருந்திருக்கு. அதான் வந்து மதுரை, காஞ்சி, பூம்புகார். இது மூணுமே வந்து ரொம்ப ப்ராமினென்ட். ஓகேங்களா? ஸோ மெசோபொட்டேமியா சிவிலைசேஷன் வந்து ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து 6500 இயர்ஸ் ஓல்டு. சில தமிழ் லிட்ரேச்சர்ஸ், அப்புறம் ஃபாரின் ட்ராவலரோட அக்கௌண்ட், ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் மூலமாக நமக்கு ஏன்ஷியன்ட் டவுன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் அதில் பூம்புகார் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன், ஏன்ஷியன்ட் தமிழகத்தில் ஓல்டஸ்ட் டவுன். இந்த பிளேஸில் தான் வந்து வெல் நோன் கேரக்டர் சிலப்பதிகாரத்தில் இருந்த கோவலன் கண்ணகி வாழ்ந்தாங்க. இங்கே ஒரு போர்ட் டவுன் வந்து பே ஆஃப் பெங்காலோட இருக்குது. அந்த போர்ட் வந்து மேரிடைம் ட்ரேட் வந்து நடந்தது. ஈவன் பாஸ்ட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த இடத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க சர்ப்ளஸான ப்ராடக்டை. அண்ட் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கக்கூடிய கமோடிட்டிஸை சி மூலமாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பூம்புகார் ஒரு ஒன்ஸ் ஹிஸ்டாரிக் போர்ட்னு சொல்லுவாங்க. மேரிடைம் ட்ரேட் அதிகமாக நடந்தது. இது ஒரு கோஸ்டல் டவுன் இப்போ இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில். ஸோ இப்போ ரிவர் காவேரி சீல ட்ரைன் ஆகக்கூடிய இடத்துல வந்து இருக்குது. பூம்புகார் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை புகார் அண்ட் காவிரி பூம்பாட்டினம்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை சொல்லுவாங்க. வந்து ஏர்லி சோழா கிங்டமில் வந்து இது ஒரு போர்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சர், பட்டினப்பாலை, தமிழ் எபிக், சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாமே பிரிஸ்காக இங்கே சீபான் ட்ரேட் நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிலப்பதிகாரம் பர்டிகுலர்லாம் பார்க்கும்போது பூம்புகாரோடைய கிரேட்னஸை பற்றி தான் சொல்லுது. லீட் ஃபீமேல் கேரக்டராக இருந்தவங்க கண்ணகி, அவனுடைய அப்பா வந்து மாநாயகன். சீ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து இவரோட பேரில் தான் நடக்கும். மேல் கேரக்டர் கோவலனுடைய ஃபாதர் வந்து மாசாத்துவன், அவர் வந்து ஒரு பெரிய ட்ரேடராக இருந்தார். ஸோ பூம்புகார்ன்ற பிளேஸில் நிறைய ட்ரேடர்ஸு, சீ ட்ரேடர்ஸ் எல்லாருமே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து மெர்ச்சன்ட்ஸ், அதாவது க்ரீஸ், ரோம அந்த மாதிரி நாட்டிலேருந்துலாம் வந்து பூம்புகாரில் லேண்ட் ஆகி பிஸி கண்டினியூஸ் ட்ரேட்னால நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்டே பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு. அப்போது வந்து ஃபாரின் செட்டில்மெண்ட்ஸ் இந்த டவுனில் வந்து இருந்ததுன்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. பீப்புள் எல்லாருமே வந்து நிறைய லாங்குவேஜ் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஷிப்பு லோட் பண்ணுறதுக்கும் அன்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய மாதங்கள் எடுத்துக்கிட்டதுனால ஃபாரின் ட்ராவலர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அங்கே இருந்த நேட்டிவ்ஸும் ஃபாரின் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க கம்யூனிகேஷனுக்காக. அதே டைமில் ஃபாரினர்ஸும் தமிழ் கற்றுக்கிட்டாங்க அவங்களோட சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. லாங்குவேஜ், ஐடியாஸ் அது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கல்ச்சுரல் பிளெண்டாக ஆரம்பிச்சது. ஸோ பூம்புகார் ட்ரேடர்ஸ் எல்லாமே ரொம்ப நேர்மையாக உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பொருளை கரெக்டான ப்ரைஸில் தான் வந்து விற்பாங்க. பட்டினப்பாளையிலே சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டி செல் பண்ணுறாங்கன்னா ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணிட்டாங்கன்னா அதை பேடாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பட்டினப்பாளையோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் 2வது செஞ்சுரி பிசியை சேர்ந்தவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புகாருடைய ஆன்டிக்விட்டி இது குறிக்குது. ஹார்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பெப்பர் வந்து லேண்ட் ரூட் மூலமாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். கோல்டு வடமலையிலேருந்து பாலிஷ் பண்ணி அதை ஓவர்சீஸ் ட்ரேடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து சாண்டல், சதர்ன் சீலேருந்து பேர்ல்ஸ் முத்துக்கள், ஈஸ்டர்ன் சீலேருந்து கோரல்ஸ், ஃபுட் ஐட்டம் ஈழம்லேருந்து எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நிறையா. பூம்புகார் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டவுன்ஸ். ஏன்னா இங்கே நிறைய சோஷியல் குரூப்ஸ், அப்புறம் செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக ஸ்ட்ரைட்டாக வெல் டிசைன் ஹவுசஸ், டாக்யார்டு இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீப்புள் அவங்களுடைய லைஃப் பார்த்தோன்னா பட்டினப்பாலை, புகார் காண்டம், சிலப்பதிகாரம் படித்தாலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது ஒரு 200 AD வரைக்குமே ரொம்ப பிஸி போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கடல் ஷோர் வேவ்ஸ் மூலமாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட்ராய் ஆனதோட ரிமைன்ஸ் இன்னமும் வந்து ப்ரெசன்ட் பூம்புகார் டவுனில் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து
மதுரைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்லலாம் இந்தியாவில். இதோட ஆன்டிக்விட்டி எப்படி நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணுறோன்னா, சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியஸ், சோழாஸ், லேட்டர் காலப்ராஸ் எல்லாருமே வந்து மதுரையை வந்து ஏன்ஷியன் பீரியடில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிடிவல் டைம்ஸில் பார்க்கும்போது லேட்டர் சோழாஸ், லேட்டர் பாண்டியாஸ் ஃபாலோ பண்ணி நாயக்காஸ் இந்த இதை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் கல்ச்சுரல் பிளெண்டிங்காக தான் இருந்தது இந்த இடமும். ஸோ ட்ரேட் ஃப்ளரிஷ் ஆச்சு. அதுக்கான எவிடன்ஸும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கீழடியில் நடந்தது இல்லையா, அது மூலயமா தெரிஞ்சுது. மதுரை ப்ரௌடாக சொல்லுவாங்க தமிழ் சங்கம் தமிழ் லாங்குவேஜை ப்ரமோட் பண்ணிட்டுருக்காக ஒர்க் பண்ணாங்க. 49 போயட் இதை சேர்ந்தவங்க லாஸ்ட்டு சங்கமில் இருந்திருக்காங்க. ஹில் ஃப்ராக்ரண்ட் வுட்டு இது எல்லாமே போர்ட் தொண்டிலேருந்து மதுரைக்கு போகும். கிங் சாலமன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் அவர் என்ன பண்ணாருன்னா உவரியிலேருந்து பேர்ல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காரு நியர் பாண்டியன் போர்ட் கொற்கையில். அது மட்டும் இல்லாமல் ரோமன் காயின்ஸ் மின்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கு மதுரையில். சில அதர் கண்ட்ரீஸோட காயின்ஸுமே மதுரையில் மின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மதுரையோட க்ளோரிக்கு ஒரு ப்ரூஃபு. அடுத்து மதுரை ஃபேம் பார்த்தோன்னா அட்டஸ்ட் பண்ணுறது கிரீக் ஹிஸ்டாரியன் மெகஸ்தனிஸ் மூலமாக. சாணக்கியா சந்திரகுப்த மினிஸ்டர் அவர் வந்து மதுரையை பற்றி புக்கு அர்த்தசாஸ்திராவில் எழுதியிருப்பார். அந்த டவுனை சுற்றி மோட் இருந்திருக்கும், டனல்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் எலஃபெண்ட்ஸ் கூட கம்ஃபர்டபுளாக என்ட்ரு ஆகிற அளவுக்கு அந்த இடம் இருந்திருக்குன்றதை சொல்லியிருப்பாங்க. தூங்கா நகரம் ஏன் சொல்கிறாங்கன்னா, மதுரையில் நாலங்காடி அல்லங்காடின்னு 2 விஷயம் இருக்கும். நாலங்காடின்றது டே மார்க்கெட், அல்லங்காடின்றது ஈவினிங் மார்க்கெட். எப்பயுமே வந்து சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். ஸோ மதுரை ஒரு சேஃப் பிளேஸ். உமன் வந்து அல்லங்காடி எந்த ஒரு பயமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சேஃப் பிளேஸ், பயமே இல்லாமல் போக முடியும், அந்த அளவுக்கான சேஃப் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஞ்சின்றது லேர்னிங் பிளேஸ். ஸ்கூல்ஸ் நிறையா இருந்தது, கிரேட் நம்பரில் இருந்தது ஸ்கூல்ஸ் காஞ்சிபுரத்தில். ஜெயின்ஸ் எல்லாமே ஜெயினப்பள்ளியில் படித்தாங்க, புத்திஸ் எல்லாமே விஹராஸில் படித்தாங்க. ஸோ காஞ்சியோட கிரேட்னஸ் வந்து எஜுகேஷ்னல் சென்டர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். சைனீஸ் ட்ராவலர் இருக்கார் இல்லையா, ஹைன்சைன்றவர் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து விசிட் பண்ணார் காஞ்சிபுரத்தில், கடிகை. அப்போ வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ் அங்கே பண்ணார். அது மட்டும் இல்லாமல் போயட் காளிதாசாவும் சொல்லியிருப்பார், காஞ்சி ஒரு பெஸ்ட்டு டவுன். தமிழ் போயட் திருநாவுக்கரசர் காஞ்சியை வந்து கல்வியில் கரையிழந்த காஞ்சின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஹைன்சங் சொல்லியிருப்பார், காஞ்சி வந்து ஒரு 7 சாக்ரட் பிளேசஸில் இதுவும் ஒன்று, போத்கயா சாஞ்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு ஓல்டஸ்ட் டவுன் தொண்டை நாடில். ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இங்கே தான் பிறந்திருக்காங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர்னு சொல்லிட்டு. காஞ்சி வந்து டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸ் டெம்பிள் அங்கே இருந்திருக்கு. காஞ்சி கைலாசநாத் டெம்பிள் லேட்டர் பல்லவ கிங் ராஜசிம்மா காஞ்சியில் கட்டியிருக்காரு. பல்லவ பீரியடில் நிறைய கேவ் டெம்பிள்ஸ் கட்டியிருக்காங்க. புத்திஸ்ட் மணிமேகலை இங்கே அவங்களோட கடைசி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்திருக்கு அக்ரேரியன் சொசைட்டியில் அந்த டைமில். ஏன்னா 1000 ஏரிகள் இருந்திருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இதை சுற்றி. அண்ட் இந்த லேக்ஸ் எல்லாமே கேனல்ஸோடு நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லேட்டர் பீரியடில் காஞ்சி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருந்தது ஏன்ஷியன் தமிழ்கிட்ட. கல்லணை கட்டினாங்க சோழ கண்ட்ரி, லேக்ஸ் கேனல்ஸ் எல்லாமே கட்டினாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பூம்புகார், மதுரை, காஞ்சி, சில அதர் டவுன்ஸும் ஏன்ஷியன் தமிழகத்தில் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, தகடூர், காயல் இதெல்லாமே. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதை பற்றி நமக்கு கிடைக்கிது. சரிங்களா. பூம்புகார் அப்படின்றது போர்ட்டுன்னு சொல்லலாம், மதுரைன்றது ட்ரேடிங் டவுன், காஞ்சின்றது வந்து எஜுகேஷ்னல் சென்டர். தமிழில் வந்து சொல்கிறாங்க இதோட யூனிக்னஸ் எப்படின்னா, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேடமுடைத்து, தொண்டை நாடு சான்றோடைத்து. சோறுடைத்துனும் போது ரைஸ் அதிகமாக இருக்கும், முத்துன்றது பேர்ல்ஸ் அதிகமாக இருக்கும், வேடம்ன்றது எலிஃபெண்ட் அதிகமாக இருக்கும், சான்றோடைத்துன்றது ஸ்காலர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ சேர நாடுனா இதெல்லாம் சேர நாடு. ஸோ இப்போ மலையாள ஸ்பீக்கர் பேசக்கூடிய ரீஜியன். அது மட்டும் இல்லாமல் சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, சில பர்சன்ட் கேரளா. சோழ நாடுன்றது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக். பாண்டிய நாடுன்றது மதுரை ஏற்கனவே இருந்த ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். தொண்டை நாடுன்றது இப்போ கூடிய காஞ்சிபுரம், தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், அப்புறம் நார்த் பார்ட் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ். இது எல்லாமே சம்மரி அண்ட் கிளாசரி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் ஹேஸ் அ சிட்டி மோர் than 6,500 years ஓல்டுன்னும் போது ஈராக். விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் அ தமிழ் சிட்டி அப்படின்னும் போது இதில் காஞ்சிபுரம். விச் சிட்டி இஸ் நாட் ரிலேட்டட் டு பே ஆஃப் பெங்கால்? மதுரை. நெக்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் தமிழ் வந்து நோன் ஃப்ரம் கல்லணை. அது விச் இஸ் நாட் த ஓல்டஸ்ட் சிட்டி அமாங் த ஃபாலோயிங் ஒன்ஸ் அப்படின் போது சென்னை. நெக்ஸ்ட்டு வந்து விச் சிட்டி இஸ் ரிலேட்டட் டு கீழடி எக்ஸ்கவேஷன்? எந்த சிட்டி கீழடி எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட்னு பார்த்தோன்னா மதுரை.